ஹாய் செல்லக்குட்டிங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிற்பி 922 குடைக்கோள் மழை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இருங்க, நான் டைம் பார்க்குறேன். கரெக்டா 1:18. இப்போ நம்ம சிற்பி 922 குடைக்கோள் மழை யூடியூப் சேனல்ல ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, எனக்கு ஒரு யோசனையும் புரியல. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு பெயர் தான் பிளவுஸ். இங்க போடலாம். இதற்கு பெயர் தான் சாரி. அதையும் இங்க வைக்கலாம். இதற்கு பெயரும் சாரி, அதையும் இங்க வைக்கலாம். இதுக்கு பெயரு பிளவுஸ், அதையும் இங்க வைக்கணும். அடுத்தது இது என்ன தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாராவது இதுவரைக்கும் இத மாதிரி பார்த்ததுண்டா? பார்த்தே இருக்க மாட்டேங்க. வாய்ப்பே இல்ல. பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஃபேன் சவுண்ட் எரிச்சல் ஏதாவது அதிகமா வருதா? ஃபேன் ஆஃப் பண்ணுவோமா? இல்ல. ஓகே, இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். இதற்கு பெயர் தான் புடவை. நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய புடவைகளிலும் தமிழ்நாட்டு பாரம்பரியத்தில் இதுவும் ஒன்று. அதற்கு பெயர் தான் புடவை, சாரீஸ். அடுத்தது இதுக்கு பேரும் புடவைதான். இதுக்கு நான் இன்னமும் இந்த சாரி எடுத்து 2 இயர்ஸ் இருக்கும். 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நான் ஓரம் அடிச்சு கட்டுறதே இல்லை. இந்த புடவை தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி தேஞ்சிருச்சு. அடுத்தது உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம நேத்து கட்டியிருந்த சாரி, முந்தானேத்து கட்டியிருந்த சாரி. எதுவும் தெரியல. பேசாத வீடியோ போயிட்டு இருக்கு. சைலண்டா கதை சாத்து. ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இதுங்க நம்ம டைம் எவ்வளவு போயிருக்குன்னு பார்ப்போம். 2 நிமிஷம் தான் போயிருக்கா. நான் இப்படி 5 மினிட்ஸ் நான் கடக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் போதுங்க. வாங்க, இந்த 2 நிமிஷத்துல நான் ஃப்ரேம்குள்ள இருக்கிறதுனாலே எனக்கு தெரியல. ஏன்னா நான் பேக் கேமரா ஆன் பண்ணி வச்சு நின்றுட்டு நான் பேசிட்டு இருக்கேன். வாங்க, உடம்பை எப்படி மடிக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன். நமக்கு இடுப்புல எப்பவுமே நிக்காது, வலிக்கிட்டு போகும். அதுக்காக இதை நான் முடிச்சு போட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம காமன் லைஃப்ல எழுந்திருக்கிறோம் உட்காடுறோம். நம்ம ஒரு இடம் ஒழுங்கா உட்காரவே கிடையாது. அப்ப கழண்டுக்கும் தானே, அதுக்காக முடிச்சு போட்டுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த முகனை இருக்கு இல்லையா, அது பாருங்க, சாரியோட முகனை இதை பிடிச்சுக்கணும். அப்படியே கொஞ்சமா இந்த கையால இப்படி இழுத்துக்கிட்டே இங்க போகணும். அப்புறம் இதை பாருங்க, இதை இப்படி பிடிக்கணும். மறுபடியும் இப்படியே கொண்டுட்டு போகணும். மறுபடியும் இப்படி பிடிக்கணும். மறுபடியும் இப்படியே கொண்டுட்டு போகணும். மறுபடியும் இப்படி பிடிக்கணும். அப்புறம் இப்படி கொண்டுட்டு போகணும். என்ன வந்துட்டே இருக்கு. அப்புறம் இப்படி பிடிச்சி ரெண்டத்தையும் நம்ம ஒண்ணு சேர்க்கணும். இப்போ நம்ம பிரிச்சு வைக்க கூடாது, ரெண்டத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சுதான் அழகு பார்க்கணும். ஓகேவா? இப்படிதான் செல்லும். நாளா புடவையே மடிப்பேன் எங்க வீட்டுல. உங்க வீட்டுல நீங்க எப்படி புடவை மடிப்பீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. நான் கையில தான் புடவையை விடுவேன். மடிச்சிடலாமா? அது மேலும் வரும், அது சந்தனம் மல்லிகை வாசம் வரும், வாசம் வரும், அது வாசம் வரும், அது வாசம் வரும்.
அப்பா, நான் எவ்வளவு அழகா புடவை முடிச்சிருக்கேன்ல. இது 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 இப்படி கொண்டு போனோம். இங்க கொசு கொசுவா தொங்குறது எல்லாத்தையும் நம்ம உள்ளார தள்ளி விடலாம். ஓகே, இப்படிதான் செல்லம் புடவைய மடிக்கணும். இதே மாதிரி நீங்களும் ப்ராப்பரா எப்படி சாரி மடிக்கிறதுன்னு என்கிட்ட கேளுங்க. அப்புறம் நிறைய பேர் பட்டு புடவைய மடிக்கிறதுக்கு அயன் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பட்டு புடவை வந்து ஓவரா நீட்டா மடிச்சு அதை அயன் பண்ணி அப்படி பார்த்து எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. நேச்சுரலா புடவை பட்டு புடவை கட்டி அழகா மடிப்பு நார்மல் மடிப்பு வச்சு நார்மலா அந்த ஃபிளீட் இங்கேயும் அந்த கொசு அந்த மடிப்பை வச்சு கட்டினாதாங்க அது பார்க்கவே ஒரு பெண்ணுக்கு பெண்ணா அழகா இருக்கு. ஓவரா அயன் பண்ணி போட்டு பட்டையை தீத்தி தீத்தி நடந்தாலும் அசைய மாட்டேங்குது. நீங்க நினைச்சு பாருங்க, கொஞ்சம் லேசா கலைஞ்ச மாதிரி இருக்கணும், அப்பதான் அது பார்க்கறதுக்கு நேச்சுரலா ரொம்ப அழகா இருக்கும். நீங்க ஓவரா நீட்டா பாத்தீங்க அப்படின்னா போரிங்கா இருக்கு. யாருக்கெல்லாம் அப்படி போரிங் இருக்கு? எனக்கு அப்படி இருக்கு. சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணணும், எடுத்த மாதிரியே மடிச்சிட்டோம், அதை அப்படியே நம்ம எடுத்து உள்ள வச்சிடலாம். வாங்க, கலையாம எடுத்து வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு 5 minutes ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் கூட ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும் நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்லாம். சூப்பரா இருக்கும். ஓகே செல்லக்குட்டிங்களா, மீண்டும் சந்திப்போம். மறக்காம ஒரு லைக் போடுங்க, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.